கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தாவீது ராஜா சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி. ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு பாவம் செய்து விட்டார். அதை நாத்தான் தீர்க்கதரிசி கண்டித்து உணர்த்தும் பொழுது, அவர் ராஜாவாக இருந்த பொழுதும் கூட அவரிடத்துல ஒரு தாழ்மை இருந்தது, அவரிடத்துல ஒரு பணிவு இருந்தது, அவரிடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. இன்றைக்கு கூட அநேக கிறிஸ்தவர்களிடத்துல இது காணப்படுவதாகவே தெரிவதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் பேதைகளை எல்லாவற்றையும் ஞானியாக மாற்றிவிட்ட காரணத்தினால பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக பாவித்து ஒரு நல்ல புத்திமதிகளை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அல்லது அவங்களுடைய கேரக்டர் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே என்னை தப்பு சொல்றாரு, அந்த அளவுக்கு நான் என்ன பாவியா, என்னை தப்பு சொல்ற இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, தகுதி இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு காரியங்கள் எல்லாம் நிறைய டிமாண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாகவே ஒரு ஆலோசனை பண்ணிக்குவாங்க. ஆனா இங்க தாவீது ராஜாவாக இருந்த பொழுது கர்த்தருடைய மனுஷன் போய் அதை கண்டித்து உணர்த்தும் பொழுது உடனே அவர் மனம் திரும்புகிறார். அந்த ஒரு கீழ்ப்படிதல் என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே வருதோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய கிரியைகள் அல்லது ஆசீர்வாதங்கள் முழுமையாக நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதனால தான் தாவீது இங்கு சொல்லுகிறார் 9ஆம் வசனத்திலே, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலும் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்தி இல்லாத குதிரை, இந்த கோவேறு கழுதை, இப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்குமே சம்மதமே இருக்காது. இந்த கோவேறு கழுதை பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சுவாக்கில் சொல்லப்பட்டது போல ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறது மாதிரி குதிரையும் இருக்காது, கழுதையும் இருக்காது. ரெண்டுக்கு சென்டரில் ஒரு கிராஸ் ஜெனரேஷனில் பிறந்தது தான் இந்த கோவேறு கழுதை. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாக இருந்தபடியினால் உன்னை வானதி பண்ணி கொடுவேன்னு சொல்லி. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்திற்கு புறமான காரியங்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உதாரணத்துக்கு என்னை ஒரு சாட்சியாக வைத்து இந்த சங்கீதத்திலேருந்து நான் கடந்து போகிறேன். நான் டைல்ஸ் வேலை செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு அநேக வேலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிட்டு அங்கே டைல்ஸ் போடுற இடத்துல உட்காந்து நான் அழுதுட்டு இருப்பேன். மனசுக்குள்ளே பொங்கி அழுதுட்டு இருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக நான் வேலைக்கு வந்துட்டேன், என்னுடைய வறுமை நிமித்தம் நான் வேலைக்கு வந்துட்டேன், என்னுடைய கஷ்டத்து நிமித்தமாக வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் என்னை ஒரு நாளிலே சந்தித்தார். உனக்கு 6 நாளும் வேலை இல்லாமல் இருந்தது, ஆனால் 6 நாள் சாப்பாட்டுக்கு குறைவு இல்லாமல் இருந்துச்சா, ஆகார குறைவு இல்லாமல் இருந்துச்சா, வஸ்திர குறைவு இல்லாமல் இருந்துச்சா, வண்டிக்கு பெட்ரோலுக்கு காசு இல்லாமல் இருந்துச்சா, போன டிசி பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் இருந்துச்சா, பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இருந்துச்சா, இந்த 6 நாட்களும் உன்னுடைய சுகபோகத்தினாலே நீ வாழ்ந்துவிட்டு என்னுடைய நாளாக இருக்கிற ஆராதனை நாள் என்று நீ வேலைக்கு போய் உட்காந்து நீ நல்லவன் போல் அங்கே நடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறையே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள வேணாம். ஆக நம்ம சூழ்நிலை சொல்கிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலை ஆராதனை விட்டு போய் விடுகிறோம். இதுதான் உண்மை. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, சிலர் விட்டு விடுகிறதை போல ஆராதனை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த ஒரு ஆராதனையை விட்டு நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் துணிகரமாக போயிடுறோம். ஏன் துணிகரமாக போகிறோம் அப்படின்னீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வருது, கிறிஸ்தவனுடைய தலையாய கடமை ஆராதனையிலே கலந்து கொள்வது. அதை நம்ம விட்டு செல்வது பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம நிதானிக்கணும். அதனால தான் தாவீது இங்கே சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்னு இருக்கு. இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு கிறிஸ்தவங்க, ஆண்டவரே நான் முழுசா பாவம் பண்ணிட்டேன், முழுசா தப்பு பண்ணிட்டேன், மனசறிஞ்சு பொய் பேசிட்டேன், மனசறிஞ்சு உண்மை மறுதளிச்சிட்டேன், என்னுடைய பார்வையினால பேச்சினால கிரிகளினால நான் மறுதளிச்சுட்டேன், மற்றவங்க என்ன இவன் நல்லா ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் பாவம் மன்னிப்பு கேட்டு எத்தனை கிறிஸ்தவங்க இன்னைக்கு பாவம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே மித மிஞ்சின நீதிமான்களாகத்தான் இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, அப்போ நம்மளுடைய அக்கிரமத்தை அவர் எண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரை நோக்கி எப்பொழுதும் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கணும். நம்மளுடைய காரியங்களை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில்
காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போகிறேன். ஒரு டீ காஃபி வைக்கணும் அப்படின்னாலும் கூட ஒரு பால் பாத்திரம் இருக்குது, அது நம்ம கழுவி தான் வைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாலில் ஒரு சின்ன ஒரு அழுக்கு இருந்தாலும் கூட அது பத்துக்காது. அது போல தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சின்ன ஒரு கரை இருந்தாலும் கூட அது நமக்கு போதுமானதாக இருக்காது. ஆகையினால தான் இங்கே சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாவது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். ஆகையினால நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு காரியங்களை செய்வார் என்று சொல்லி நல்ல ஆலோசனைகளை தந்த ஆண்டவருக்கும் பேச அளித்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றிகளை சொல்லி சங்கீதங்களை